ஒருத்தர் வந்து ஒரு வயசானவர். நான் வந்து அங்க உட்காந்து ஏதோ ஒரு சீன் படிச்சுட்டு இருந்தேன். 4-5 ஆர்டிஸ்ட் உட்கார வச்சு சீன் படிச்சுட்டு இருந்தார். அவர் கேட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருந்த ஃபேனு. ஹி மஸ்ட் பி லைக் 50+. மா சுஜி டிவா அப்படிங்கிறாரு. எப்படிதான் கூப்பிடுறாரு டிவா அப்படின்னாரு. சொன்னா ஒரு நிமிஷம் சீன் படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு திருப்பியும் என் அசிஸ்டன்ட் இல்லைன்னா பக்கத்துல இருக்கவங்கலாம் கொஞ்சம் அப்படிங்கிறாங்க. சரி இதுக்கு மேல அவருக்கு லுக்கு கொடுக்க வேணாம், முடிச்சிருவோம், ஏன்னா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. திருப்பியும் அவரை கூப்பிட்டுட்டே இருக்கலமா, இங்க பாரு இப்படிவா நான் உள்ள வரட்டா, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு டைம்ல நான் சொன்னேன் இருங்கன்ட்டு நான் எந்திரிச்சு, ஆனா வேலை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் இது முடிச்சுட்டு வரட்டுமா அப்படின்னு. நான் உடனே அவரு நாங்கெல்லாம் பார்த்தாதான் நீங்க செய்யற வேலையே தெரியும்ல அப்படிங்கிறாரு. அவரு திடீர்னு ரொம்ப நேரம் கூட்டிட்டு இருந்தாரு. நான் திருப்பி வந்துட்டு கரெக்டு தானே, இல்ல கொஞ்சம் சீன் பார்த்துட்டு இருக்கோம் அதான் ப்ளீஸ் அப்படின்னு. மா நான் என் வேலை விவசாயத்தை விட்டுட்டு நான் வந்து நிக்கிறேன், நீ வரமாட்டியா வெளியில, நாங்கெல்லாம் பார்த்தாதான் நீங்கெல்லாம் புரியுதா இல்லையா அப்படின்னு திருப்பிங்கிறாரு. டென்ஷன் ஆகுறாரு அப்படின்ட்டு நான் அண்ணா நீங்க வயல்ல நெல் எடுப்பீங்களேண்ணா, அப்ப நான் வந்து உங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அது உங்க வேலை. அந்த மாதிரி இப்ப நான் சீன் படிச்சுட்டு இருக்கோம்லண்ணா, அப்ப நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா நீங்க பார்த்தாதான் நாங்க நீங்க நாங்க நடிச்சிட்டு இருக்கும் போதோ இந்த சீன் படிச்சுட்டு இருக்கும் போது நீங்க கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாரும் அங்க டிஸ்டர்ப் ஆகுறோம்ல, அப்ப இது எங்க வேலை இல்லைண்ணா, அதை நாங்க ஒழுங்கா பண்ணணும்ண்ணா அப்படின்னு. ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆயிட்டார் அப்படின்ட்டு ரொம்ப அழகா வந்துச்சு. அழகா சொன்னம்மா, சாரிம்மா நான் வந்திருக்க கூடாதுமா, நான் அப்புறம் வரட்டுமா, நீங்க நான் சொன்ன சாப்பிட்றப்ப பிரேக் வரும், அப்போ ஒரு 1 o'clock நீங்க ஃப்ரீயா இருந்தா நீங்க வாங்க நம்ம போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு. சரிம்மா நான் அப்போ வரேன் அப்படின்னு போயிட்டாரு. அவர் வந்து நிஜமா அவர் சொன்ன பாயிண்ட்டும் கரெக்ட். அந்த இடத்துல அவர் என்ன உரிமையா கூப்பிடுறாரு, வா அப்படி என் தங்கச்சி மாதிரி இல்லைன்னா அவருடைய பொண்ணு மாதிரி கூப்பிடுறாருல்ல, அதை நான் ரசிச்சேன். அவர் ஆக்சுவலி என்னுடைய ஃபேன், அதுக்காக தான் வந்திருக்காரு, அவர் வேலையை விட்டுட்டு பாவம். அப்புறம் நான் சொன்னதுமே அதை அவர் புரிஞ்சுக்கிட்டு அழகா, ஆனா இதுவும் எங்க வேலை இல்லைண்ணா, நாங்க அதை இப்படி விட்டுட்டு வர முடியாதுல்லண்ணா, அப்படி கையை பிடிச்ச மாதிரி தானேண்ணா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. எனக்கு அது இப்பவுமே எனக்கு பிடிக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த ஜூல அனிமல்ஸை பாக்குற மாதிரி தான் நம்மளை பார்க்கும்போது இந்த பிலிம் சிட்டிக்குலாம் நாங்க அதை தான் நான் பண்ணுவோம் ஜூக்கெல்லாம் போனா. அவங்க அதை அவங்களுடைய ரசனையில அவங்க பாக்குறாங்க. எனக்கு அந்த ரசிகர் வந்து எனக்கு இப்பவும் மனசுல இருக்கு. ஒரு ரியாக்ஷனு கடுப்பானது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு பேப்பரை வச்சு படிச்சுட்டு இருக்கேன், அது எனக்கு இப்பவும் மறக்க முடியாது. சுஜிதா அவர்கள் பத்தி எனக்கு இன்னும் தெரிய வருது, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் யோசிக்கிறீங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவும் இன்னொருத்தருக்கு அழகா தெரியப்படுத்துறீங்க. சுஜிதா பஸ்ட் அவுட்லாம் ஆவாங்களா, கோவப்படுவாங்களா, எப்போ ஆவாங்க? ரொம்ப கம்மி. வந்துருச்சுன்னா வராது, அவ்வளவு தூரம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுவேன், கோவமே வராது. ஆனா வந்துருச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீமா இருக்கும், அது ரொம்ப நாளா அதை அடக்கி வச்சுட்டு வர்றதா தான் இருக்கும். ஆமா, அது டிஸ்டர்ப் பண்ணும், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், அவங்களுக்கும் டிஸ்டர்ப் பண்ணும். யாரா இருந்தாலும் தப்பான வார்த்தையெல்லாம் பேசவே மாட்டேன், எனக்கு பழக்கமும் கிடையாது, நிறைய கெட்ட வார்த்தைகள் தெரியாது. ஆக்சுவலி அதுதான் சொல்றேன், சில வளர்ப்புகள், நம்ம பெற்றோர்கள் வளர்ப்புகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம பாக்குற வீடியோஸ் எல்லாம் இப்பெல்லாம் அது வந்து எனக்கு அந்த கெட்ட வார்த்தைகள் நிறைய தெரியாது, டபுள் மீனிங் சுத்தமா புரியாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பும் அந்த மாதிரி இல்லை, எனக்கு சுத்தமா புரியாது, எதுக்கோ சிரிச்சிருவேன், இதுக்கு சிரிக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஓ இது சிரிக்க கூடாதா அப்படின்லாம் யோசிப்பேன். அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் இருக்கு, அந்த ஒரு குவாலிட்டி. ஸோ கோவமா வந்தாலும் நான் பேசுறது வந்து நியாயத்தை கேட்கற மாதிரி இருக்கும். நீ பண்ணல, நான் அப்ப அப்படி இருந்தேன்ல, திருப்பி நீ பண்ணல, அப்போ நான் இப்படித்தானே பேசினேன் அப்படிங்கிற மாதிரி நியாயம் பேசுற மாதிரி தான் இருக்கும் என்னுடைய கோவம். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி கேட்கறவங்க வந்து ஐயோ இந்த பொண்ணுகிட்ட இதை பண்ணாம இருந்திருக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்னையே நானே அதை நினைச்சு கொஞ்சம் ஓ இப்படி ஆயிடுச்சேங்கிற மாதிரி இருக்கும். அதனால கோவம் வராம இருக்கிறது பெட்டர். அப்பப்போ வர அந்த கோவத்தை அடிக்கடி பார்த்தது யாரு? ரொம்ப ரேர் தான். அதாவது ஷூட்டிங்ல இன்கேஸ் டேட் விஷயத்துல நான் என்னுடைய சைடை புரிஞ்சுக்காம ஏதாவது திருப்பி அந்த மாதிரி இருந்தா மேனேஜர்ஸ் கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பேன். பட் அதுவும் அதான், நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன், அவங்களுக்கு புரிய வைப்பேன். எப்படி நீங்க இப்படி கேட்கலாம், இது கரெக்ட் தானே, அன்னைக்கு இப்படி பண்ணீங்க நான் வந்தேன்ல, அப்ப இது நான் என்னுடைய டைம் தானே, எப்படி நீங்க கேட்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பேசும்போது அந்த மாதிரி. எங்க வீட்டுல அம்மா கிட்ட கோவப்படுவேன், தங்கச்சிக்கிட்டையும் கோவப்படுவேன். ஸோ அது எல்லாமே தான் ரொம்ப ரேராக தான் வரும். அப்போ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி போயிடும். என் அசிஸ்டன்ஸ் கிட்டேயும் வரும், பட் அதெல்லாம் வந்து அதான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி, அது ஒரு 4-5 தடவை போய் 5ஆவது தடவை தான் அது வெளியில வரும். அவங்களே யோசிப்பாங்க கரெக்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி உட்கார வச்சிருவேன், அந்த மாதிரி பண்ணுவேன்.